வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள். நாம் நமது உடல் நலம், மனநலம், குடும்ப நலம் சார்ந்து ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாழ்வியல் முறைகளும் வழிமுறைகளும் என்னென்னவென்பதை பார்த்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக எலும்பு நலம், எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தொந்தரவுகள், எலும்புகள் மனித உடலில் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். உடலில் ஏதேனும் ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டால் இயற்கை மருத்துவத்தில் அதற்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய முறையும், நவீன மருத்துவத்தில் அதற்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய முறையும், அந்த ஒப்பீட்டுகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து எலும்புகளை பலமாக்குவது எவ்வாறு, எலும்புகளை பலப்படுத்துவதற்கான வாழ்வியல் முறைகள், இன்று இருக்கக்கூடிய நவீன மருத்துவம், எலும்புகளுக்கு சத்து வேண்டும், குறிப்பாக எலும்புகளுக்கு கால்சியம் சத்து தேவை, பற்களுக்கு கால்சியம் சத்து தேவை. இந்த பற்களும் எலும்புகளும் பலமாக இருக்க வேண்டுமென்றால் கால்சியம் சத்து கூடுதலாக இருக்கக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும் என்று சில பரிந்துரைகளை நமக்கு செய்து வருகிறது. ஆனால் எலும்புகள் பலமாக இருப்பதற்கு கால்சியம் சத்து தான் வேண்டுமா? அந்த கால்சியம் சத்தை நாம் பெறுவதற்கு கால்சியம் சத்து கூடுதலாக இருக்கக்கூடிய உணவுகளைத்தான் நாம் உண்ண வேண்டும் பார்த்தோமேயானால், இயற்கை நமது உடல் அவ்வாறு படைக்கவில்லை. நாம் துவக்கத்திலிருந்து பார்த்து வருகிறோம். பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த உணவு நாம் சாப்பிட்டாலும் அந்த உடலுக்கு எந்த சத்து வேண்டுமோ அந்த சத்தாக அந்த உணவை அந்த உடல் மாற்றிக்கொள்ளும். இதுதான் உடலின் இயல்பு. ஆனால் நவீன மருத்துவம் கொடுக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், எந்த சத்து இருக்கக்கூடிய உணவை நாம் சாப்பிடுகிறோமோ அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்து நம் உடலுக்கு வரும். எனவே சத்துக்காக உணவை சாப்பிடுங்கள் என்று பரிந்துரை செய்கிறது. குறிப்பாக எலும்புகள் பலமாக இருப்பதற்காக இவர்கள் பரிந்துரை செய்யக்கூடிய உணவுகளில் மிக முக்கியமாக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய உணவு பால் உணவு. பால் உணவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால், முட்டைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால், அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம் உடலுக்கு கால்சியத்தை தரும். எனவே பற்களும் எலும்புகளும் பலமாக இருக்கும். இது உண்மையா என்று சற்று உற்று நோக்கினால் இதில் பெரிய அளவு உண்மை எதுவும் கிடையாது. ஜெர்மனிய நாட்டு மருத்துவர் ஒரு பரிசோதனை செய்கிறார். பொதுவாக பரிசோதனை என்றால் அது நேரடியாக மனிதர்கள் மீதும் நடக்காது. அது எலிகள் மீதும் தவளைகள் மீதும் தான் நடக்கும். அப்படி ஒரு பரிசோதனை செய்யும்போது ஒரு 8 எலிகளை பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்கிறார். அதில் ஒரு 4 எலிகளின் முன்னங்கால்களை உடைத்து விடுகிறார். எலிகளுக்கு முன்னங்கால்களை உடைச்சிட்டா அது என்ன பண்ணும்? வேகமா ஓடுமா என்றால் ஓடாது. அது தத்தி தத்தி நகரும். ஒரு 4 எலிகளுக்கு எது ஒன்றுமே செய்யவில்லை, சாதாரணமாக விட்டு விடுகிறார். பரிசோதனை என்றால் 2 தரப்பிலும் தான் நடக்கும். ஒரு நபரை மட்டும் வச்சு பரிசோதனை செய்ய முடியாது. 2 நபர்களை வைத்து தான் பரிசோதனை செய்ய முடியும். இப்ப இந்த 8 எலிகளுக்குமே மருத்துவம் பார்க்கப்படுகிறது. அதில் முன்னங்கால்கள் உடைக்கப்பட்ட இந்த 4 எலிகளுக்கு சாதாரண காய்கறிகள், கீரைகள், அது வழக்கமாக உண்ணக்கூடிய உணவுகள் அதற்கு வழங்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 4 எலிகளை சாதாரணமாக பார்த்து வருகிறார். அதற்கும் தேவையான உணவுகள் வழங்குகிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய எலிகளிலும் அதனுடைய முன்னங்கால்களை உடைத்து விடுகிறார். உடைத்து அந்த எலிகளுக்கு
எலும்புகளை ஒட்ட வைப்பதற்காக, எலும்புகள் பலமாக இருப்பதற்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்து கூடுதலாக இருக்கக்கூடிய ரசாயன மருந்துகளை அந்த எலிகளுக்கு கொடுத்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட நாள்கள் செல்கிறது. சென்ற பிறகு இந்த எலிகளை இதனது பரிசோதனையின் விளைவு என்னவாக இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று இந்த எலிகளை திறந்து விடும்போது இந்த ரசாயன மருந்துகள் கொடுக்கப்பட்ட இந்த எலிகள் ஓரளவுக்கு அதனது கால்கள் பலம் பெற்று தத்தி தத்தி நடக்கிறது. இந்த ரசாயன மருந்துகள் எதுவும் கொடுக்காத எலிகளுக்கான இயற்கையான உணவுகள் கொடுத்து வந்த எலிகள் அந்த இடத்திலே இல்லை. மிக வேகமாக ஓடிவிட்டது. இந்த பரிசோதனையின் முடிவு என்ன சொல்கிறது என்றால், இந்த பரிசோதனையின் முடிவு என்ன சொல்கிறது என்றால், எலும்புகளில் ஏதேனும் ஒரு பலகீனம் ஏற்பட்டு விட்டது, பழுது ஏற்பட்டு விட்டது அல்லது பாதிப்பு ஏற்பட்டு விட்டது என்றால், எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து அதை குணப்படுத்துவதை விட, எந்த மருந்து மாத்திரைகளையுமே கொடுக்காமல் இயல்பாக அந்த எலிகளுக்கு உணவை கொடுத்தால், மருந்து மாத்திரைகளை கொடுத்து குணப்படுத்தக்கூடிய அந்த எலிகளின் கால்கள் குணமாகும் காலத்தை விட, சாதாரணமாக உணவை உண்ணக்கூடிய எலிகளுக்கு மிக விரைவாக குணம் பெறுகிறது என்று அவரது பரிசோதனையின் இறுதியில் அவர் தீர்ப்பு எழுதுகிறார். இது எலிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா என்றால் மனிதர்களுக்கும் பொருந்தும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புல ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா, அதற்காக பிரத்யேகமாக நம் ரசாயன மருந்து மாத்திரைகளை உண்ணுவதை விட, வழக்கமாக நாம் உண்ணக்கூடிய உணவு உடலின் தன்மையை உணர்ந்து தேவைக்கு ஏற்றார் போல நாம் உணவு உண்டோமேயானால், நம் உடலில் இந்த எலும்புகளுக்கு தேவையான ஆற்றலை இந்த உடல் உற்பத்தி செய்து கொள்ளும். இதுதான் இயற்கை, இயல்பு, யதார்த்தம், வாழ்க்கை. நமது முன்னோர்கள் இவ்வாறு தான் வாழ்ந்தார்கள். அவர்களது இறுதி காலம் வரை உடல் உறுதியோடு இருந்தார்கள், மன உறுதியோடு இருந்தார்கள். இறுதி நாள் வரை பற்கள் பலமாக இருந்தது, பார்வை தெளிவாக இருந்தது. எனது வாழ்நாள் முடிந்துவிட்டது, நான் இயற்கையை நோக்கி நகருகிறேன் என்று மரண சாசனத்தை சொல்லிவிட்டு செல்லக்கூடிய நிலையில் நமது முன்னோர்கள் இருந்தார்கள். நாம் வெறும் பெருமைக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள், நோய்வாய்ப்படாமல் இருந்தார்கள், திடகாத்திரமாக இருந்தார்கள் என்று பெருமைக்காக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் மருத்துவர்களாக இருந்தார்கள். அவர்களது உடலை பற்றி முழுமையாக அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள், புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால் அவர்களால் ஆரோக்கியமாக வாழ முடிந்தது. ஆனால் இப்போது நாம் அந்த அகத்தேடல், அகச்சூழல், நம் அகத்தில் என்ன நடக்கிறது என்ற ஒரு புரிதல் இல்லாமல் புறத்தில் என்ன நடக்கிறது என்று புறச்சூழலை நோக்கியே நாம் ஓடிக்கொண்டே இருப்பதனால் அகத்தை கோட்டை விட்டு விடுகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பிறகு நாம் ஓடி திரிந்து அலைந்து உட்காரும் போது வயது மூப்பு ஏற்படுகிறது. அந்த காலகட்டங்களில் உடல் நமக்கு ஒத்துழைப்பு தருவது கிடையாது. காரணம், ஆரம்பத்திலிருந்தே நாம் உடலை கவனிக்கவில்லை. உடல் என்ன சொல்லுகிறது, உடலின் அறிவிப்புகள் என்ன என்பதை நாம் கவனிக்காமல், இந்த உடலின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் ஓடிக்கொண்டே இருந்ததின் விளைவு, ஒரு கட்டத்தில் இந்த உடல் நமக்கு ஒத்துழைப்பு தராமல் செல்கிறது. அந்த சமயத்தில் மருத்துவமனைக்கு செல்லும் போது பல்வேறு விதமான நோய்களின் பெயர் பட்டியல்களை நமக்கு வழங்கி, இந்தந்த நோய்கள் உங்களுக்கு உள்ளது, இந்தந்த மருந்துகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். குறிப்பாக ஓரளவுக்கு வயது கூடிய பிறகு, இன்றைய நவீன மருத்துவம் சொல்கிறது 40 வயதுக்கு மேல் எல்லா நோய்களும் மனிதனுக்கு வரும். எனவே சாதாரணமாக ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நவீன மருத்துவம் பரிந்துரை செய்கிறது. அதை அரசின் உதவியை கொண்டு ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் அமைத்து
சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இலவச முழு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது என்று உடல் பரிசோதனை செய்து அவர்களை நோயாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு செயல் நடந்து கொண்டுள்ளது. இன்னைக்கு வீதியில நடந்து போற ஒரு 100 பேரை பிடிச்சு பரிசோதனை செய்து பார்த்தால், அதுல ஒரு 80 பேரு அவர்கள் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய அளவுகளில் இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் நோயாளிகள். இப்படி நோயாளிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய செயலை அரசின் உதவி கொண்டு நவீன மருத்துவம் செய்து கொண்டு வருகிறது. இதிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நம் மனதில் நாம் நோயாளி என்ற விதையை விதைக்காத வரை நாம் அந்த அளவிற்கு ஒரு ஆரோக்கியமாக இருப்போம். நோயே நம் உடலில் இல்லை என்றாலும் கூட, நம் மனதில் நாம் ஒரு நோயாளி என்ற விதையை விதைத்து விட்டார்கள். குறிப்பாக மருத்துவர்கள் வாயிலாக வந்துவிட்டது என்றால், அந்த மனம் அதனது ஆற்றலை குறைக்க துவங்கிவிடும். நமக்கு ஏன் நோய் வந்துச்சு? நம்ம யாருக்கு என்ன பண்ணோம்? அந்த அந்த தொந்தரவு உடலை விட்டு முழுமையாக சரியானது என்றாலும் கூட, அந்த மனநிலை மாறாமல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா, 40 வயதுக்கு மேற்பட்ட பலருக்கு உடல் ஒத்துழைப்பு தராமல் இருக்கிறது. காரணம், இந்த 40 வயது வரை இந்த உடலுக்கு நாம ஒத்துழைப்பு தராமல் இருந்தோம். உடலுக்கு பசிக்குதா? நம்ம கவனிக்கிறதில்ல. தாகம் தவிக்குதா? கவனிக்கிறதில்ல. உடல் ஓய்வு கேட்குதா? கவனிக்கிறதில்ல. இந்த நேரத்துல உறங்க வேண்டுமா? அதற்கு நம்ம மரியாதை குடுக்கறதில்ல. பகல் என்பது உழைப்பதற்கான நேரம், இரவு என்பது ஓய்வெடுப்பதற்கான நேரம். ஆனா, நம்ம இரவுல விளக்கு போட்டு வச்சுக்கிட்டு, இரவ பகலாக்கிக்கிட்டு, இரவில் விழித்திருக்கும்போது, இந்த உடலில் நடக்க வேண்டிய டீடாக்சிஃபிகேஷன் நச்சு நீக்குதல் வேலை முழுமையாக நடக்காது. படிப்படியாக, படிப்படியாக, படிப்படியாக உடலில் கழிவுகள் தேங்கிக் கொண்டே இருக்கும், சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் பகல் ஷிஃப்ட் பார்க்குறவங்கள விட, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு சம்பளம் எல்லா இடத்துலயுமே அதிகமா தருவாங்க. காரணம், அவர்களது உடல் ஆரோக்கியத்தை இழந்து அவர்கள் உழைக்கிறார்கள் என்பதற்காக, பகல் நேரத்தில் செய்யக்கூடிய அதே வேலை இரவு நேரத்தில் செய்யும்போது கூலி கூடுதலாக கிடைக்கும். நம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பகல விட இரவுல சேலரி சம்பளம் கூடுதலா கிடைக்குதே என்று இரவு நேரத்தில் ஈடுபடுவார்கள். உடல் ஆரோக்கியத்தை இழப்பார்கள். பகல் என்பது உழைப்பதற்கான நேரம், இரவு என்பது ஓய்வெடுப்பதற்கான நேரம். இந்த புரிதலோடு நாம் ஒவ்வொருவருமே பயணித்தோம் என்றால், இந்த இயற்கையால் நம் உடலுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் குறையில்லாமல் நமக்கு தழைத்தோங்கும். இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு இந்த உலகத்தில் எதை ஒன்றையும் நாம் அடைய முடியாது. நம் வரலாற்றை நிறைய நம்ம பார்த்திருக்கோம். பெரிய பெரிய தொழிலதிபர்கள், செல்வந்தர்கள், பல கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருப்பவர்கள் கூட உடல் ஆரோக்கியம் குறைந்த பிறகு, சிதைந்த பிறகு அவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் செல்லக்கூடிய காட்சியை நாம் பரவலாக பார்த்திருக்கிறோம். சொர்க்கம் என்பது வாழ்ந்து முடிந்த பிறகு கிடையாது. வாழும்போதே தான் சொர்க்கம் இருக்கிறது. எனவே நாம் வாழும்போதே சொர்க்கத்தில் வாழ்வது போல ஒரு இன்பமான வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும் நம் உடலின் தேவைகளை உணர்ந்து, அதற்கு மதிப்பளித்து நாம் வாழத் துவங்கினோமேயானால், இந்த உடல் நமக்கு அளவற்ற ஆரோக்கியத்தையும், ஆனந்தத்தையும் அள்ளிக் கொடுத்துக் கொண்டே இருக்கும். இது இயற்கையின் படைப்பு. ஆனால் இந்த உடலின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல், நாமாக ஒரு வேலையை திட்டமிட்டுக் கொண்டு, நாமாக ஒரு நேரத்தை திட்டமிட்டுக் கொண்டு, இந்த உடலின் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கும்போது, நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை இந்த உடல் வழங்குவது கிடையாது. உலகத்திலேயே மிக மிக அதிகமான ஒரு சுயநலவாதி இருக்கிறார். அவர் யார் என்று பார்த்தால் நமது உடல்தான். யாருக்காகவும் காத்திருக்காது. எதற்காகவும் காத்திருக்காது. இந்த உடலுக்கு என்ன தேவையோ அதை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த உடல் முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அதற்கு உதவியாக நமது உயிர் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும்.
அதுபோல இந்த உலகத்திலேயே மிக மிக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்றால், அவர் யார் என்று பார்த்தால், அதுவும் நமது உடல்தான். நம்ம இந்த உடலுக்கு எவ்வளவு தீமைகள் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாலும், அவை அத்தனையுமே மன்னித்து, மன்னித்து, மன்னித்து இந்த உடல் நமக்கு தேவையான ஆரோக்கியத்தை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே வருகிறது. இதைத்தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உடலை உணராமல் உலகை நம்மால் அறிய முடியாது. நம் உடல் என்ன செய்கிறது என்பதை உணராமல் இந்த உலகத்தை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. முன்னோர்கள் பல தகவல்களை நமக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். நாம் இந்த உடலை கவனிப்பது கிடையாது. இந்த அகத்தை கவனிப்பது கிடையாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். ஆரோக்கியத்தை இழந்துவிட்டு உடலில் பல்வேறு விதமான கழிவுகளை சேர்த்து கொண்டு, கழிவுகளின் கூடாரமாக உடலை மாற்றிக்கொண்டு, பிறகு காசு கொடுத்தால் ஆரோக்கியம் கிடைத்துவிடும் என்று சிலர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் துளியளவு தொடர்பு கிடையாது. இன்றளவும் மலைப்பிரதேசங்களில் வாழக்கூடிய பல மனிதர்கள் 80, 90, 100 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். ஓடி ஆடி விளையாடுகிறார்கள். அவர்களுக்கு ரசாயன மருந்துகளின் வாடையே தெரியாது. தலைவலி வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால், தலைவலி வந்தால் அதுக்கு என்ன செய்யறது, இழுத்து போத்திட்டு படுத்துற வேண்டியதுதான். ஆனால் இங்கு தலைவலி வந்தால் என்ன செய்வோம்? அருகில் இருக்கக்கூடிய வழக்கமாக நாம் செல்லக்கூடிய மருத்துவரிடம் சென்று பெயின் கில்லர் என்று சொல்லக்கூடிய மருந்தை வாங்கி போட்டுக்கொள்வோம். இது தலைவலியை மட்டும்தான் சரி செய்யுமா? இது தலைவலியை சரி செய்யாது. அதற்கு பதிலாக சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய அந்த நெஃப்ரான்ஸ்களை பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். இப்படி பல்வேறு விதமான உடல் உபாதைகள் உருவாவதற்கு யார் காரணம் என்று பார்த்தால், அடுத்தவர்கள் காரணம் கிடையாது, நாம் தான் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம் உடலையே நம்மால் உணர முடியவில்லை என்றால், நம் மனதின் இயக்கத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், நம்மோடு இணைந்து வாழக்கூடிய நம் வாழ்க்கை இணையின் மனதை எவ்வாறு நம்மால் புரிந்து கொள்ள முடியும்? இந்த கேள்வியை நாம ஒவ்வொருத்தருமே நமக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்முடைய உடலை, நமது மனதின் இயக்கத்தை நம்மால் உணர முடியும். உணர்ந்து பார்த்த பிறகு அதை புரிந்து கொள்ள முடியும். உடலில் ஏற்படக்கூடிய எந்த விதமான வலியாக இருந்தாலும் அது நோய் கிடையாது. அது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்தான் உடலில் வலியாக ஏற்படுகிறது. சாருக்கு கோவஸ்ட் கொடுங்க. இந்த சாதாரண கழிவுகளாக இருந்தால் அது வலி இல்லாமல் சாதாரணமாக வெளியேறும். கழிவுகள் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கிறது, தங்கி இருக்கிறது என்றால், அந்த கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் போது, நீண்ட நாட்களாக நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நம் உடலை விட்டு வெளியேறும் போது நம்மிடம் சொல்லிவிட்டு தான் அது செல்லும். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு 4 நாட்கள் நம்ம வீட்டிலே தங்கிட்டாங்க. இல்ல நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாடியா நம்ம போயிருக்கோம். நாம ஒரு வாரம் அங்க தங்கி இருக்கோம். அங்கிருந்து நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கு திரும்பும் போதோ, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாடி மீண்டும் அவர்கள் வீடு திரும்பும் போதோ நம்மிடம் சொல்லிட்டு தானே போவாங்க. நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே வருவோம். இதுதானே இயல்பு, இதுதானே மரபு. அதுபோல முறையற்ற வாழ்க்கை முறையின் வெளிப்பாடாக நம் உடலில் உருவான கழிவுகள் நீண்ட நாட்களாக நம் உடலில் தங்கிவிட்டது. நம் உடலின் உணர்வுகளை புரிந்து ஒரு முறையான வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிக்கும் போது, உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் போது, அதாவது நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் போது, அது நம்மிடம் ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டு செல்கிறது. அந்த அறிவிப்பு தான் வலி.
வலி என்பது நோய் கிடையாது. வலி என்பது நோய் நீக்கி. இயற்கை மருத்துவம் அத்தனையும் சொல்கிறது. வலி என்பது நோய் கிடையாது. வலி என்பது நோய் நீக்கி. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உருவாகக்கூடிய அத்தனை வலிகளுமே எதை உணர்த்துகிறது என்று பார்த்தால், உடலில் நீண்ட நாட்களாக தங்கி இருக்கக்கூடிய, தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவினை இந்த உடல் இப்போது கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டுள்ளது என்பதைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஆனால் அந்த வலியை நாம் நோயாக நினைத்து வலி நிவாரணி ரசாயன மருந்துகளை நாம் பயன்படுத்தும் போது அந்த கழிவுகள் கரைந்து வெளியேறக்கூடிய செயல்பாடு தற்காலிகமாக நின்று விடுகிறது. அந்த கழிவுகள் கரையக்கூடிய செயல்பாடு நிறுத்தி வைக்கும்போது நமக்கு வலி உணர்வு தெரியாது. எனவே நமக்கு வலி இல்லை என்று நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் கழிவுகள் உடலுக்குள்ளேயே தான் இருக்கிறது. தொடர்ந்து மீண்டும் அந்த உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் கூடும்போது அந்த கழிவுகளை மீண்டும் கரைக்கக்கூடிய வேலையை உடல் செய்யும். அப்போதும் நமக்கு வலி ஏற்படும். அப்போதும் நாம் ரசாயன மருந்துகள் பெயின் கில்லர் பயன்படுத்துவோம். மேல் பூச்சாக தைலம் தேய்ப்போம். எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல தைலம் தேய்ப்போம். தைலம் தேய்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் செல்கள் அதனது அந்த அறிவிப்புகளை நமக்கு கொடுக்காமல் அமைதியாகிறது. உடல் என்பதே ஒட்டுமொத்த செல்களின் கூட்டு சேர்க்கை தான் இந்த உடல். நரம்புகள் இருக்கிறது என்றால் அது செல்களால் ஆனது. தசைகள் இருக்கிறது என்றால் அது செல்களால் ஆனது. உடலில் ரத்தம் இருக்கிறது என்றால் அது செல்களால் ஆனது. நகம் இருக்கிறது என்றால் அது செல்களால் ஆனது. அணுக்களின் கூட்டு சேர்க்கை தானே இந்த உலகம், இந்த உடல், இந்த எல்லாமே. எனவே ஒரு இடத்துல வலி இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல மேல் பூச்சாக நம்ம தைலம் தேய்க்கிறோம் அப்படின்னா அது எந்த தைலமாக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்களின் செயல்பாடுகளை மறுத்து போக செய்யக்கூடிய ஒரு வேலையைத்தான் அந்த தைலம் செய்யும். மாத்திரை சாப்பிடும்போது என்ன நடக்குது? வலிக்காக ஒரு வலி நிவாரணி மருந்தை, மாத்திரையை நாம் சாப்பிடும்போது இந்த இடத்துல வலி இருக்கு அப்படிங்கிறத நம் மூளைக்கு அறிவிப்பு கொடுக்கும் நரம்புகள், நரம்பு மண்டலங்கள் உதவியோடு. உதாரணத்துக்கு மூட்டுல ஒரு வலி இருக்கு அப்படின்னாக்கா இந்த இடத்துல எனக்கு வலிக்குது அப்படிங்கிற உணர்வு எனது மூளைக்கு சமிஞ்சையாக, அறிவிப்பாக நரம்புகள் மூலமாக இது நடக்கும். நரம்புகள்ங்கிறது என்ன? அது செப்பரேட்டா ஒரு ஓசா என்று பார்த்தால் கிடையாது. ஒவ்வொரு உயிரணுக்களும் அருகருக 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 தொடர்பு கொண்டு இருக்கும். அதுதான் நரம்புகள். இப்ப இந்த உயிரணுக்களுக்கு தகவல் கடத்தப்பட்டு அது இந்த நரம்பு மண்டலங்களின் முடிச்சு என்று சொல்லக்கூடிய அந்த மூளைக்கு தகவல் செல்கிறது. அப்போது நமக்கு வலி இருப்பதை நாம் உணர்கிறோம். இங்கே நாம் ரசாயன மருந்துகள் பயன்படுத்தும் போது இந்த நரம்புகளாக இருக்கக்கூடிய இந்த உயிரணுக்கள் மறுத்து போகிறது. அது அதனுடைய செயல்பாடுகளை செய்ய தவறிவிடுகிறது. எனவே நமக்கு அந்த வலி இருக்கக்கூடிய அந்த தொந்தரவு மூளைக்கு அறிவிப்பு செல்லாததால், தகவல் செல்லாததால் வலி இல்லை என்ற ஒரு உணர்வை நாம் பார்க்கிறோம். மீண்டும் அந்த ரசாயன மருந்துகளின் தாக்கம், வீரியம் குறைந்த பிறகு அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி மீண்டும் வெளிப்பட துவங்கும். அந்த செல்கள் மீண்டும் விழித்துக் கொள்ளும், மீண்டும் வெளிப்பட துவங்கும். மீண்டும் நாம் ரசாயன மருந்துகளை பயன்படுத்தினால் செல்கள் அமைதியாகிவிடும். தகவல் மூளைக்கு கிடைக்காது. எனவே நமக்கு வலி இல்லாதது போல நாம் உணருவோம். இப்படி தொடர்ந்து மூட்டு வலிக்காக நாம் ரசாயன மருந்துகளை பயன்படுத்திக் கொண்டே வந்தால், இந்த ரசாயன மருந்துகளின் தன்மைக்கு ஏற்றார் போல இந்த உடலில் இருக்கக்கூடிய செல்கள் பழகிவிடும். அந்த மாத்திரையே போட்டாலும், அந்த மருந்தே கொடுத்தாலும் இந்த செல்கள் மறுத்து போகாது. செல்கள் மறுத்து போகாத நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, வலிய மூளைக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், டாக்டர் இந்த மாத்திரை போட்டதுல ஆரம்பத்துல எனக்கு வலி சரியாச்சு. ஆனா இப்போ அதே மாத்திரை போட்டாலும் எனக்கு வலி சரியாக மாட்டேங்குது என்று நம்ம சொல்லுவோம். அவர் அழகா, சரி வேற ஒரு மாத்திரை தரேன் என்று வேற ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மருந்தையோ அல்லது அதே நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட டோசேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய, பவர் அதிகமாக இருக்கக்கூடிய மருந்தையோ கொடுப்பார். அப்ப அந்த மருந்து, அந்த மாத்திரையை நம்ம பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாத்திரைக்கு செல்கள் வந்துட்டு
மறுத்து போயிடும், அமைதியாயிரும். தகவல் மூளைக்கு சேராததால் நமக்கு வலி இல்லாத ஒரு உணர்வை நம்ம உணர்வோம். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மருந்து கடைகளில் கொடுக்கக்கூடிய ரசாயன மருந்துகள் அத்தனையுமே உடலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ரசாயன பொருட்கள். இதை உடலை விட்டு வெளியேற்றுவதற்கான செயல்பாடு இந்த உடலில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அதில் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் செயல்படும். மிக முக்கியமாக நமது சிறுநீரகங்கள் அதிவேகமாக செயல்படும். இந்த உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடிய உறுப்புகளில் அனைத்து உறுப்புகளும் ஈடுபடும். மிக முக்கியமாக ஈடுபடக்கூடிய உறுப்புகள் 2. ஒன்று சிறுநீரகங்கள், இன்னொன்று கல்லீரல். ஒரு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் பலமாக இருக்க வேண்டும். நாம் அதிகாலை எழுந்து பயன்படுத்தக்கூடிய பற்பசையிலிருந்து, பேஸ்டிலிருந்து, இரவு தூங்கும்போது சுகமாக தூங்கணும் என்று கொளுத்தி வைக்கக்கூடிய குட் நைட் வரைக்கும் எல்லாமே கெமிக்கல் தான், ரசாயனங்கள் தான். ரசாயனங்கள் கலக்கப்படாத உணவுகளைத்தான் நான் உண்ணுவேன், பொருட்களைத்தான் நான் பயன்படுத்துவேன் என்று நாம் ரசாயன கலப்பிடம் இல்லாத பொருட்களை தேடி சென்றோமேயானால் இந்த காலகட்டத்தில் எதை ஒன்றையுமே நம்மால் பயன்படுத்த முடியாது. காரணம், அனைத்திலுமே ரசாயனம் கலக்கப்பட்டு இருக்கு. இது தவிர்க்கவே முடியாது. இந்த பொருட்களைத்தான் நாம் உண்டு வாழ வேண்டும். இப்படி நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய ரசாயனத்தை நம் உடலில் சேர விடாமல் உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் இரவு நேரத்தில் நடந்து கொண்டுள்ளது. அந்த ரசாயன கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய உறுப்புகளில் மிக முக்கியமான பிரதானமான ஒரு உறுப்பு எது என்று பார்த்தால் நமது கல்லீரல், லிவர். இந்த உடம்புல டீடாக்சிஃபிகேஷன், நச்சு நீக்குதல் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இந்த கல்லீரல் அது அதனுடைய பணியை, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்றால் நமது உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் பலமாக இருக்க வேண்டும். கிட்னி எனர்ஜியோட இருக்கும். காரணம், இந்த கல்லீரலுக்கு தேவையான ஆற்றலே நமது சிறுநீரகங்களிலிருந்து தான் கிடைக்கிறது. சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய நுண் துவாரங்கள், நெஃப்ரான்ஸ் கோடிக்கணக்கில் இருக்கும். ஒரு டீ வடிகட்டுற ஃபில்டர் எப்படி இருக்கோ, அதுல துவாரங்கள் எப்படி இருக்கோ, அதுபோல சிறுநீரகங்கள்ல கோடிக்கணக்கான நெஃப்ரான்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரத்தத்தை ஃபில்டர் பண்ணக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடிய, வடிகட்டக்கூடிய வேலையை செய்யும். இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வடிகட்டி அதை சிறுநீராக மாற்றி வெளியேற்றக்கூடிய வேலையை சிறுநீரகங்கள் செய்து கொண்டிருக்கும். அதோடு சேர்ந்து இந்த கல்லீரலுக்கு தேவையான ஆற்றலையும் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கும். அப்ப தொடர்ந்து ஒரு மனிதன் ரசாயன மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தி கொண்டே வருகிறார் என்றால் அவரது கல்லீரல் அதிவேகமாக வேலை செய்யும். கல்லீரல் அதிவேகமாக வேலை செய்யும் போது கல்லீரலுக்கு ஆற்றல் அதிகமாக தேவைப்படும். எனவே தனக்கு தேவையான ஆற்றலை சிறுநீரகங்களிடமிருந்து இந்த கல்லீரல் எடுத்துக்கொள்ளும். சிறுநீரகத்திடம் இருக்கக்கூடிய ஆற்றலை சிறுநீரகங்கள் கல்லீரலுக்கு கடத்திவிட்டால் கிட்னி என்று சொல்லக்கூடிய சிறுநீரகங்கள் அது அதனுடைய வேலையை செய்ய வேண்டும். இரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலை. இப்போ சிறுநீரகங்களுக்கு ஆற்றல் குறைந்து கொண்டே இருக்கிறது. காரணம், கல்லீரலுக்கு ஆற்றல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு கொடுத்துட்டா இது இதனுடைய வேலை எப்படி செய்யும்? சரியாக செய்வதில்லை. எனவே இரத்தம் முழுமையாக தூய்மைப்படுவது கிடையாது. முழுமையாக தூய்மை அடையாத அந்த இரத்தம் உடல் முழுக்க பரவும் போது உடலில் உள்ளுறுப்புகளில் தேங்குகிறது, தங்குகிறது. எந்த உறுப்பில் தொடர்ந்து அக்குமுலேஷன் ஆஃப் த டாக்ஸின், கழிவுகளின் தேக்கம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த உறுப்பு அதனுடைய செயல்பாட்டை படிப்படியாக குறைத்து கொள்கிறது. எந்த உறுப்புகளில் கழிவுகள் அதிகமாக தேங்கி அந்த உறுப்புகளின் செயல்பாடு குறைகிறதோ அந்த உறுப்பில் பழுதுகள், பாதிப்புகள், நோய்கள் ஏற்படுகிறது. எடுத்த உடனேயே எந்த ஒரு உடலிலும் நோய்கள் வருவது கிடையாது. மனித உடலில் நோய்கள் உருவாக வேண்டும், அதுவும் அது தீர்க்க முடியாத நோயாக உருவாக வேண்டும் என்றால்
நாம் இந்த இயற்கைக்கு மாறாக, இந்த உடலின் தேவைக்கு மாறாக அதிவேகமாக நீண்ட காலம் உழைக்க வேண்டும். சாதாரணமாகலாம் உடம்புல நோய் வராது. இந்த உடல் என்ன சொல்லுதோ அதற்கு எதிராக நாம் நீண்ட நாட்கள் வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து வரும்போது இந்த உடலில் கழிவுகள் அதிகமாக சேர்கிறது. கழிவுகளின் கூடாரமாக உருவாகக்கூடிய உடல் நோய்வாய்ப்படுகிறது. இப்படி நோய்வாய்ப்பட்ட உடலை மீண்டும் நாம் எங்கு கொண்டு ஒப்படைக்கிறோம்? இதே ரசாயன மருந்துகளை கொடுக்கக்கூடிய அந்த நவீன மருத்துவத்திடம்தான் ஒப்படைக்கிறோம். இந்த வட்டம், இந்த சுழற்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதிலிருந்து நாம் மீள வேண்டுமென்றால் நாம் நமது உடலை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், உடலை உணர வேண்டும், மனதின் தன்மையை உணர வேண்டும். இப்படி உடலையும் மனதையும் நாம் உணர்ந்து புரிந்து கொள்ளும்போது நமக்கென்று கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியம் அளவில்லாமல் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என்று கூறி, இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஏ ஸ்பீடுகாஸ்ட் நிர்வாகத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.